இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு 3 மாதத்துக்கோ இல்லை ஒரு 6 மாதத்துக்கோ சேஃபான இடத்துல பார்க் பண்ணணும்னா கேபிட்டலை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லையும் இந்த டிபெஞ்சர்ஸ்லையும் அங்கே தான் இன்வெஸ்ட் ஆக போகுது. 15,000லேருந்து 30,000 ஆல்மோஸ்ட் டபுள் வட்டி உங்களுக்கு கிடைக்குது. ரிஸ்க் இல்லாமல் உங்களால் வந்து அதிக ரிட்டர்ன் சம்பாதிக்க முடியறதுக்கான ஆப்ஷன் தான் இந்த ரொம்ப மினிமமான தொகையை கூட நீங்கள் வந்து பணத்தை வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். சே ஒரு 10,000 இல்லை 5,000 கூட நீங்கள் வந்து ஒன் டைமாக போட்டு கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2.5லேருந்து 3% தான் ரிட்டர்ன் கிடைக்குது. சமீபத்தில் நான் மீட் பண்ண என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிட்டர்ன்லாம் வந்து கம்மியாகிட்டே இருக்கு, என்கிட்ட ஒரு தொகை இருக்குது, அதை வந்து ஒரு 3 மாதத்துக்கோ இல்லை ஒரு 6 மாதத்துக்கோ சேஃபான இடத்துல பார்க் பண்ணணும்னா ஒரு சேவிங்ஸை விட பெட்டராக ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு என்ன கேள்வி கேட்டார். இதே மாதிரி ஷார்ட் டேர்முக்கு உங்ககிட்ட ஏதாவது ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஒரு அருமையான ஐடியாவை நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்ககிட்டயும் 50,000லேருந்து 1,00,000 ரூபாய் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி பெட்டராக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிட்டே இருக்குது. எஃப்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் நான் முழுசாக வச்சுருந்தா தான் எனக்கு 6.25லேருந்து 7% கிடைக்குது. ஆனால் எல்லா நேரத்துலையும் என்னுடைய பணம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதமோ இல்லை ஒரு வருஷத்துக்கோ என்னால் லாக் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். மார்ச் ஏப்ரல் மாதத்தில் இருக்கும். ஸ்கூல் ஃபீஸ் நிறைய பேருக்கு வந்து குழந்தைங்களோட ஸ்கூல் திறந்தோடனே கட்ட வேண்டியதாக இருக்கும். அப்போ அதுக்காக நீங்கள் ஒரு தொகையை சேர்த்து வச்சுருப்பீங்க. அது ஒரு 50,000மோ இல்லை 1,00,000மாவோ இருக்கலாம். இப்போ இந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3%க்கும் கீழே தான் மோஸ்ட் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இதுக்கு நான் வந்து ஒரு 2 மாதத்துக்கோ இல்லை 3 மாதத்துக்கோ எஃப்டி போட முடியுமானா போடுறது கஷ்டம். அப்போவும் அதில் ரேட் கம்மியாக இருக்கும். அண்ட் நம்ம ஸ்கூல் ஃபீஸ் திடீர்னு நம்ம கட்ட வேண்டியிருக்கும்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட ரேட் கூட கிடைக்காது. ஏன்னா நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் வரும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டியை விற்றுருக்கலாம். ப்ராப்பர்ட்டியை விற்று உங்ககிட்ட ஒரு பணம் வந்திருக்கலாம். அந்த பணத்தை வச்சு நீங்கள் வந்து டேக்ஸ் பிளானிங் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். இல்லை அடுத்த ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்ற மாதிரி இருக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதமோ இல்லை 6 மாதமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் கூட உட்காந்துருக்கலாம். இது இல்லாமல் சில நேரம் பணம் இருக்கும், ஏதோ பிஸ்னஸ் தொடங்கணும்னு நம்ம யோசிச்சிருப்போம், ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி போயிட்டே இருக்கலாம். அப்போது சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க. அப்போ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட பெட்டராக பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கானா கண்டிப்பாக ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நிறைய கம்பெனிகள் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நிறைய இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் இந்த டெட் ஃபண்ட், இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே பார்க் பண்ணி வைக்கலாம். இந்த ஃபண்ட்ஸ் அப்படின்னோடனே நிறைய பேருக்கு முதல் வர கேள்வி என்னென்னா இது வந்து சேஃபாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். லிக்விட் ஃபண்டோ ஒரு டெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கேபிட்டலை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லையும் இந்த டிபெஞ்சர்ஸ்லையும் அங்கே தான் இன்வெஸ்ட் ஆக போகுது. ஸோ இது வந்து என்டையர்லி சேஃப். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பணம் போகாமல் ஒரு ஃபண்டுக்குள்ளேன்னு போடும்போது அது மினிமம் 15லேருந்து 20 பாண்டுக்குள்ளே போயிடும். அப்போ வந்து உங்களுடைய ரிஸ்க் வந்து இன்னும் டீரிஸ்க் ஆகிடும். ப்ளஸ் உங்களுடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5.5லேருந்து 6%, சம்டைம்ஸ் 6.5% வரைக்கும் கூட கிடைக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் வந்து எத்தனை நாளைக்கு பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை நாளைக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ அது 15 நாளுக்கு இருக்கலாம், இல்லை 1 மாதத்துக்கு இருக்கலாம், இல்லை 3 மாதத்துக்கு இருக்கலாம். அதோட ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எத்தனை நாளைக்கு வச்சிருக்க போகிறீங்கன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஆன் கால் மணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படி நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் வச்சிருக்கீங்கன்னா என்னைக்கு வேணால் நீங்கள் போய் விட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஆன் கால் மணி. ஸோ நீங்கள் போட்ட பணத்தை எப்போ வேணால் எடுத்துக்கலாம், முழுசாகவும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1,00,000 ரூபாய் நீங்கள் பார்க் பண்ணி வச்சுருக்கீங்க, நான் வெறும் 25,000 ரூபாய் மட்டும் வேணும்னா தனியாக அந்த 25,000 ரூபாய் எடுத்துக்கலாம். மிச்சம் 75,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டு எவ்ரிடே இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டே இருக்கும். இல்லை எனக்கு முழுசாக க்ளோஸ் பண்ணி எடுக்கணுன்னாலும் எடுக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று சேஃப், செகண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையராக இருக்கும், தேர்ட் இதில் வந்து எந்த ஒரு பெனல்ட்டியோ இல்லை எந்த ஒரு கேபிட்டல் ரிஸ்க்கும் இருக்காது. ஒரே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இதை வந்து எடுக்கணும்னா ஒரு நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து பணம் வேணும்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு வந்து பணம் வந்துடும். ஒரு ஏடிஎம்மில் போய் பணத்தை விட்ரா பண்ணுற மாதிரி இதில் பண்ண முடியாது. பட் ஒரு நாளை கண்டிப்பாக வந்து நிறைய பேர்னால மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் இருக்கிற எல்லா பணத்தையும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து இந்த டெட் ஃபண்டுக்கு மூவ் பண்ணணுமானா கண்டிப்பாக அப்படி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போவுமே ஒரு சின்ன தொகை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறது நல்லது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 1,00,000, 2,00,000, 3,00,000லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன காரணங்களுக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக 1,00,000 ரூபா வச்சுருப்பாங்க. இல்லை 2 பசங்க இருக்காங்கன்னா அதுவே ஒரு 2,00,000 ரூபா பணம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய தொகையை நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 3%க்கு கீழே வச்சுக்காம
அதை நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் பணம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3%னா 15,000 ரூபாய் உங்களுக்கு வட்டி கிடைக்கும். அதே ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வட்டி கிடைக்கும். அப்போ உங்களுக்கு வந்து 15,000லேருந்து 30,000னா ஆல்மோஸ்ட் டபுள் வட்டி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ரிஸ்க் இல்லாமல் உங்களால் வந்து அதிக ரிட்டர்ன் சம்பாதிக்க முடியறதுக்கான ஆப்ஷன் தான் இந்த டெட் ஃபண்ட் அண்ட் லிக்விட் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் லம்சம் மட்டும்தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு எஸ்ஐபியை கூட பண்ணலாம். ஸோ எஸ்ஐபினாலே நம்ம எல்லாருமே ஈக்விட்டி ஃபண்டு லாங் டேர்ம் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் நீங்கள் வந்து பேங்க்கில் ஒரு ஆர்டி போடுறீங்களே, ஆர்டி போடுற மாதிரி கூட நீங்கள் வந்து இந்த டெட் ஃபண்டில் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை போட்டுகிட்டே கூட வரலாம். இதோடைய அட்வான்டேஜ் என்னென்னா அகெயின் ஆர்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் லாக்இன் இருக்கும். நீங்கள் ஒரு 11 மாதத்துக்கு இந்த பணத்தை கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். இதே நீங்கள் நடுவில் வந்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் பெனல்ட்டி உண்டு. இந்த லிக்விட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஆர் இந்த டெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி பெனல்ட்டி இருக்காது. நீங்கள் இன்னைக்கு போட்ட பணத்தை ஒரு 2-3 நாள் கழிச்சே கூட நீங்கள் விட்ரா பண்ணலாம். எஸ்ஐபி தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம், மினிமம் அமௌண்ட் மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி எந்த ஒரு சேலஞ்சும் இருக்காது. இந்த மாதிரி இப்போ ஸ்லோவாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெகுலர் எக்ஸ்பென்சஸை கால்குலேட் பண்ணி அதுக்கு ஒரு எஸ்ஐபி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்ட வேண்டியது இருக்கும், காரோட இன்சூரன்ஸ் கட்ட வேண்டியிருக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்ட வேண்டியிருக்கும், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். இது எல்லாத்துக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 ரூபாய் உங்களுக்கு செலவாகுதுன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு வருஷத்தில் ஒரு 4 பாயிண்ட்ல 50,000 ரூபாய்னா வருஷத்துக்கு 2 லட்ச ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். இப்போ இந்த 2 லட்ச ரூபாவோ இல்லை திடீர்னு ஒரு 50,000 ரூபாவோ புரட்டணும் அப்படின்னா எல்லாருக்குமே அது ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். ஏன்னா திடீர்னு ஒரு மாதத்தில் நான் எப்படி 50,000 ரூபாய் எடுக்க முடியும்? அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 2 லட்ச ரூபாய் அப்படின்னா நீங்கள் மாதம் ஒரு 15,000-16,000 ரூபாய் நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா எப்போ வந்து 50,000 ரூபாய் தேவையோ அந்த 50,000 ரூபாவை விட்ரா பண்ணி நீங்கள் ஒரு ப்ரீமியம் கட்டிடலாம். அடுத்து தேவைப்படும் போது நீங்கள் ஸ்கூல் ஃபீஸுக்கு தேவையான பணத்தை விட்ரா பண்ணி ஸ்கூல் ஃபீஸை கட்டிடலாம். ஸோ நீங்கள் மாதம் ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் நீங்கள் பணத்தை சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்ககிட்ட எப்போவுமே ஒரு கார்பஸ் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸை இதை வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து மேனேஜ் பண்ண முடியும். இதை இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் உங்களுடைய ரிட்டர்ன்ஸும் பெட்டராக இருக்கும். ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து விட்ரா பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறனால உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை விட ஆர்டி நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்கன்னா அதை விட இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். உங்களுடைய ரிட்டர்ன்ஸும் பெட்டராக இருக்கும், சேஃப்டியும் பெட்டராக இருக்கும், ப்ளஸ் 1 டே லிக்விடிட்டியில் உங்கள் பணம் வந்து கைக்கு சேர்ந்துடும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ரொம்ப மினிமமான தொகையை கூட நீங்கள் வந்து பணத்தை வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 10,000 ரூபாய் இல்லை 5,000 ரூபாய் கூட நீங்கள் வந்து ஒன் டைமாக போட்டு கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோ மூலமாக இதை நீங்கள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி நீங்கள் மாதமும் சேர்க்கலாம், இல்லை வந்து ஒரு வாட்டி ஏதாவது ஒரு லம்சமையும் போட்டு சேர்க்கலாம். 2% 3% ஜாஸ்தியாக கிடச்சிதுன்னா கூட நம்ம பணத்துக்கு நம்ம அடிஷ்னலாக எந்த ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு 2-3% கிடச்சிதுன்னா நம்ம லைஃப் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுகிட்டே வரும். ஃபாலோ சிம்பிளி சுந்தர், இன்வெஸ்ட்மெண்ட் மேட் சிம்பிள்.